சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெறக்கூடிய பள்ளத்தில் விழுந்து இளைஞர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சோகத்தை ஏற்படுத்தியுள்ள சம்பவத்தின் பின்னணி என்ன? தொகுப்பில் பார்க்கலாம். மதிய சாப்பாடு செய்ய சொல்லிவிட்டு சென்றவர் மழைநீர் வடிகால் பணிக்காக தூண்டப்பட்ட பள்ளத்தில் இருந்து சடலமாக மீட்கப்படக்கூடிய காட்சிகள் தான் இவை. அசோக் நகர் அம்பேத்கர் காலனி பகுதியை சேர்ந்தவர்கள் நடேசன் செல்வி தம்பதி. இவர்களின் கடைசி மகன் 33 வயதான ஐயப்பன். மற்ற மகன்களின் ஆதரவு இல்லாததால் ஐயப்பன் தான் வயதான தந்தையையும் காது கேட்காத தாயையும் கவனித்து வந்துள்ளார். கிடைக்கும் வேலைக்கு சென்று தகர குடிசையின் ஏதோ இருப்பதை வைத்து நிம்மதியாக வாழ்ந்து வந்தது ஐயப்பனின் குடும்பம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மதியம் அந்த பகுதியில் சென்ற ஐயப்பன் கால் தவறி அந்த குழியில் விழுந்தார். உள்ளே விழுந்ததும் பள்ளத்தில் இருந்த கம்பியில் சிக்கியதால் எழ முடியாமல் அங்கேயே உயிரிழந்தார். வடிகால் தூர்வாரக்கூடிய பணியில் ஈடுபட்டு வந்த ஐயப்பனே அந்த குழியில் சிக்கி பலியானது வேதனைதான். அவன் எப்படிதான் போனானோ எனக்கே தெரியலப்பா. வந்து சொல்லதான்ப்பா எனக்கே தெரியுது. எனக்கு வேலை பிடிக்கும் வந்து யாரும் இல்லை. இது ஒரு புள்ள தான் சம்பாதிச்சு கொடுக்கும். அவன் தனித்தனியாக இருக்கிறாங்க. ஒரு புள்ள தான் சம்பாதிச்சு எனக்கு வந்து கொடுக்கும். அந்த அங்கே அப்பங்க முடியாதமா அவன் வேலைக்காக போக மாட்டான். எப்பா இவர் சாப்பிட போனார் ஐயா, ஏதாவது சாப்பாடு செய்ய சொல்லிட்டு சாப்பாடு போன நேரத்தில் என்ன பண்ணிடுறாரு, வண்டி வருதுன்னு கிராஸ் ஆகிக்கிறான் பேர் உள்ளலாம் வந்துட்டான். உள்ளே வந்தானே போயிட்டு அந்த பைப்புக்கு அதை சேத்துல மாட்டிக்கணும். அதை அப்பயே அதை எடுத்து நோண்டி உடனே ரோடு படுத்தாங்கன்னா ஒரு உயிர் போயிருக்காது. இப்போ சென்னையில் வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்ள பல்வேறு வடிகால் பணிகள் முடிக்கப்பட்டு விட்டதாக சொல்லப்பட்டாலும் ஜவஹர்லால் நேரு சாலையில் தோண்டப்பட்ட பள்ளம் ஒரு மாதத்திற்கு மேலாக மூடப்படாமல் உள்ளது. ஐயப்பன் இறந்த அன்று இரவே அதே இடத்தில் மேலும் 2 சாலை விபத்துகளும் நிகழ்ந்துள்ளன. அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய தங்களுக்கு இந்த விபத்துகள் உயிர் பயத்தை ஏற்படுத்தி உள்ளதாக மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். எங்களை உதவி பண்ணாதேங்கிறாங்களே, நாங்கள கேட்டு தான் பார்க்குறோம். எல்லாமே மக்கள் செத்துன்னு தான் போகிறாங்க. யாருமே போய்க்கிறதில்ல. இதுக்கு ஒரு தீர்வே இல்லை. எங்களை காலி பண்ணி வேற இடத்துல தான் நாங்கள் வேற போயிடுவோம். இதுமாரி அப்பப்போ போர்க்கிழமை நடக்குது. ஒரு பயந்து போகிறது நாங்கள் நடுங்கி நைட்டில் ஒதுங்கி போக முடியல. இந்த மாரி நோண்டி விட்டு போயிருந்தா பள்ளம் மூடி இருந்ததுன்னா இவன் செத்து இருப்பானா. வயதான தாய் தந்தையை கவனித்து வந்த ஐயப்பன் மழைநீர் வடிகால் குழியில் விழுந்து உயிரிழந்த நிலையில் வயது மூத்த தாய் தந்தையின் நிலை கேள்விக்குறியாக்கி உள்ளது. அப்பா அம்மா ஓலை சீவி தான் சாப்பிடுவாங்க. அந்த பையன் தான் சோறு போடுவான். அவன் காவா வேலைக்கு போறவன். கட்சியில் அந்த காவாயிலே உச்சிட்டான். வேற யாரும் இல்லை அந்த வீட்டுக்கு சாப்பாடு போடுறதுக்கு. அதுங்க பாத்தீங்களா எப்படி இருக்குது? ஆபத்தான நிலையில் உள்ள இந்த பள்ளத்தை மூட வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. வயதான தாய் தந்தர்களை கவனித்து வந்த 33 வயதான ஐயப்பன் தற்போது இல்லை. அடுத்த உயிரை காவு வாங்குவதற்குள் அந்த குழியை மூட வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜாஃபருடன் செய்தியாளர் ரகுவரன்.